नासदाति नो सदाति तदानीं नासिद्रजो नो व्योमा परो यत् किमावरीवः कुह कस्य शर्मन्नम्बः किमासीद्गहनं गभीरम् வணங்குகிறோம் இறையே உனதருள்தா காக்கும் கடவுளே ஜென்மம் எனும் தெய்வமே ஐம்பெரும் பூதம் நீயே உன்னை அன்றியே எம் படைப்புகள் இங்கே உன்னை தொழுதே அகம் முகம் மகிழ்ச்சியில் மலர்வோமே. சக்தி கொண்ட பரமேஸ்வரா உனதருள் தருவாய் நாம் வாழவே ஒரு தரம் வரம் பெறவே தொழுகிறோம் வளம் பெறவே மாலை கொண்டு சூடுவோம் பக்தி கொண்டு கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம். உட்காருங்க, பின்னாடி இருக்கவங்களாம் உட்காருங்க. ஐயா உட்காருங்க உட்காருங்க ஐயா. இப்போ வரப்போறது பண்டிதர் தானங்க ஐயா? ஆமாமா உட்காருங்க உட்காருங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் சத்தம் போடாம உட்காருங்களேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பண்டித் நேரு வராராம். பண்டித் நேரு வந்துட்டாரு. பண்டித் நேரு வராரு. பண்டித் நேரு வந்துட்டாரா? வாங்க வாங்க போய் பார்க்கலாம். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க போய் அவரை பார்க்கலாம். வாங்க வாங்க. பாரத மாதாவுக்கு பாரத மாதாவுக்கு பாரத மாதாவுக்கு பண்டித் நேரு பண்டித் நேரு பண்டித் நேரு பண்டித் நேரு பாரத மாதாவுக்கு பாரத மாதாவுக்கு பாரத மாதாவுக்கு பண்டித் நேரு பண்டித் நேரு பண்டித் நேரு பண்டித் நேரு பாரத மாதாவுக்கு பாரத மாதாவுக்கு பாரத மாதாவுக்கு பண்டித் நேரு பண்டித் நேரு பண்டித் நேரு பண்டித் நேரு பண்டித் நேரு பண்டித் நேரு. அமைதியா இருங்க, உட்காருங்க, எல்லாம் அமைதியா உட்காருங்க. சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே, நீங்க இவ்வளவு நேரமா பாரத மாதாவுக்கு ஜெயனு கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க போட்ட இந்த கோஷத்துக்கு என்ன அர்த்தம்னு உங்களை யாருக்காவது தெரியுமா? யார் அந்த பாரத மாதா? நீங்க எல்லாம் யார் ஜெயிக்கணும்னு விருப்பப்படுறீங்க சொல்லுங்க, அதை நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். எங்க நீ சொல்லு, பாரத மாதா யாரு? ஏன் யோசிக்கிற? சொல்லு. சரி நீ சொல்லு, யார் அந்த பாரத மாதா? சரி விடுங்க, உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இதுவாது தெரிஞ்சிருக்கணும் இல்ல? யாருக்கு இந்த ஜே? பாரத மாதானா என்ன எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பண்டித் ஐயா, பாரத மாதான்னா அதாவது அதாவது இந்த இந்த பூமி தானங்கய்யா நம்ம மாதா. இந்த பூமி மட்டும்தானா, இல்ல இந்த கிராமத்தோட பூமியா?
இல்ல இந்த மாநிலத்தோட பூமியா இல்ல இலக்காதா? எல்லாம் முழு இந்திய நாடா? முழு இந்திய நாட்டோட பூமியும் தான். வெறும் பூமி மட்டும்தானா? இந்திய நாட்டுல இருக்கிற இந்த நதிகள் மலைகள் இதெல்லாம் இல்லையா? எல்லாம் தான் பண்டித் ஐயா. இந்த நதிங்க, மலை, காடு, நமக்கு இந்த தானியங்கள் தர்ற வயலும் தான். அதை தவிர வேற என்ன? அதை தவிரன்னா என்னங்க ஐயா? அதை தவிரன்னா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். அது என்னன்னு நீங்க சொல்லுங்க பண்டித்தையா. அதாவது இது எல்லாமே பாரத மாதா தான். நதிகள், மலைகள், வயல்கள், அடர்ந்த காடுகள், சமுத்திரம், ஆகாயம். ஆனா நீங்களோ நானோ இல்லைன்னா இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லையே. எல்லாத்த விட முக்கியமானது இந்த பாரத நாட்டில் வசிக்கிற பொதுமக்கள், பாரத மக்கள். பாரத மாதாவுடைய அடையாளமே இந்த கோடிக்கணக்கான மகன்களும் மகள்களும் தான். அதனாலதான் சொல்றேன், உங்க எல்லாருடைய வெற்றியில தான் அவங்க வெற்றி அடங்கி இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க எல்லாரையுமே பாரத மாதான்னு தானே சொல்லணும். பாரத மாதாவுக்கு, பாரத மாதாவுக்கு, பாரத மாதாவுக்கு, பாரத மாதாவுக்கு, பாரத மாதாவுக்கு, பாரத மாதாவுக்கு. சுமார் 1930களில் நான் எப்பொழுதெல்லாம் சிறைக்கு வெளியே இருந்தேனோ, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 1936 மற்றும் 37ஆம் ஆண்டுகளில் நான் எல்லா ஊர்களுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் பயணம் செய்திருக்கிறேன். என்னுடைய இந்த பயணம் எனக்கே ஒரு தேடுதலாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பாரத பூமி, இந்த பாரத மக்கள் எல்லாமே என் கண் முன்னே பறந்து விரிந்த மாதிரி தெரிந்தது. பாரத நாட்டினுடைய வண்ணமயமான விஷயங்கள் என் கருத்தை கவர்ந்தது. இதன் விவரங்களும் விதவிதமான பரிமாணங்களும் எனக்கு புரிந்தது. ஆனால் இது எல்லாவற்றையும் விட தொட முடியாத ஒரு விஷயம், இந்த ஆன்மாவை புரிந்து கொள்வது. இருந்தாலும் நிச்சயமாக என்னால் அதை கண்டிப்பாக உணர முடிந்தது. நான் எவ்வளவு பாரதத்தை பார்த்தேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு உணர்வுகள் அதிகமாயின. இது எனக்கு மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் சரி, நமக்குள் தான் இந்த பூமி ஒளிந்திருக்கிறது என்ற கருத்தை நாம் புரிந்து கொள்வது சற்று கடினமான விஷயம். சில நேரங்களில் பாரதம் எனக்கு கல்வெட்டு போல் தோன்றுகிறது. அதில் பல கனவுகளும் நினைவுகளும் ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கி வைத்தது போல் இருந்தது. அதற்கு பிறகு அதை எழுத்தில் பொறித்தவர்கள் ஏற்கனவே எழுதப்பட்ட எழுத்தை அழிக்கவும் இல்லை, மறைக்கவும் இல்லை. இவையெல்லாம் கற்பனையாகவே இருந்துவிட்டு போகட்டுமே, அவையெல்லாம் நம் மூளையின் உணர்வில்லா உணர்வுள்ள பகுதிகளில் இருக்கத்தான் செய்கிறது. இது எல்லாம் சேர்ந்துதான் பாரதத்தின் கடினமான மாறுபட்ட ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறது. நம் பாரதத்தை வரைபடமாகவோ அல்லது புவியியலாகவோ பார்க்காமல் வேறு எப்படி பார்ப்பது? ஆரம்பத்தில் என்ன அடையாளம் இருந்திருக்கும்? அந்த காலத்தில் என்ன இருந்தது? யார் நமக்கு இவ்வளவு சக்தியை அளித்தது? இப்போது ஏன் அந்த சக்தி தொலைந்தது போல் தெரிகிறது? இன்றும் இங்கு அதிக எண்ணிக்கையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது குறிப்பிட்டு சொல்லத்தானா அல்லது வேறு ஏதாவது இருக்கிறதா? நாம் உயிராக போற்றக்கூடிய பொக்கிஷங்கள் வேறு ஏதாவது இருக்கிறதா? இன்றைய தேதியில் அந்த உறுதியான பழமையான பண்பாடுகள் அழிந்திருந்தாலும் கூட ஓர் எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது. அந்த இடத்தில் மீண்டும் உயிரோட்டமுள்ள கலாச்சாரம் இடம் பிடித்திருக்கிறது. அது என்ன? மர்மமான சக்தியா அல்லது நமக்குள் இருக்கும் ஒரு வலிமையா? எது இந்த இனத்தையும் கலாச்சாரத்தையும் உயிரோடு வைத்திருக்கிறது? இது இல்லாமல் எல்லாமே பயனற்றதாகத்தான் இருக்கிறது. உதாரணத்திற்கு, ஒரு முதியவர் இளைஞனை போல் வேஷம் போடுவதாகத்தான் இருக்கும். சிந்து பள்ளத்தாக்கின் கலாச்சாரம் கூட நமது பாரத கலாச்சாரத்தை சேர்ந்ததுதான். இன்றும் பாரத கலாச்சாரத்தின் ஆதாரமாக விளங்குகிறது. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்! எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் இதுபோல 5000 6000 ஆண்டுகள் நிலையாக இருப்பது, அதுவும் மாற்றங்கள் ஏற்படாமல் இல்லை. ஏனெனில் பாரதத்தில் வளர்ச்சியும் மாற்றங்களும் ஆரம்பத்தில் இருந்தே இருக்கிறது. ஈரான், எகிப்து, கிரேக்கம், சீனா, அரபு, மத்திய ஆசிய மக்களோடு கூட பாரதம் தொடர்போடு இருந்திருக்கிறது. பாரத பண்பாட்டினுடைய பிரபாகம் அவங்க மத்தியில் அதிகமாச்சு.
அவங்க அதை பரப்பவும் செஞ்சாங்க. ஆனா அது அவங்க கலாச்சாரத்தோட தனிப்பட்ட அடையாளமா இருந்தது. இந்த அடையாளத்தோட ரகசியம் தான் என்ன? எங்க இருந்து நமக்கு இவ்வளவு சக்தி கிடைச்சது? ना सदाति नो सदाति तदानीं नासिद्रजो नो व्योमा परो यत् किमावरीवः कुह कस्य शर्मन्नम्बः किमासीत् गहनं गभीरं न मृत्युरासीदमृतं न तर्हि न रात्र्या अनासीत् प्रचेददाति नो வணங்குகிறோம் இறையே உனதருள்தா காக்கும் கடவுளே ஜென்மம் எனும் தெய்வமே ஐம்பெரும் பூதம் நீயே உன்னை அன்றியே எம் படைப்புகள் இங்கே உன்னை தொழுதே அகம் முகம் மகிழ்ச்சியில் மலர்வோமே. சர்வமான ஈஸ்வரா சக்தி கொண்ட பரமேஸ்வரா உனதருள் தருவாயாம் வாழவே ஒரு தரம் வரம் பெறவே தொழுகிறோம் வளம் பெறவே மாலை கொண்டு சூடுவோம் பக்தி கொண்டு கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம். வானம் பூமி நீரில் நெருப்பில் காற்றில் தொடங்கும் உலகே நானும் நீயும் பிறகே விழுந்தோடும் அருவிமேனி அழகே புவியில் எழுந்து நிமிர்ந்து நிற்கும் மலையும் ஓரழகேகம் வந்து புவியில் இங்கு ஓடும் அழகை பாரீரோ தவழும் பிள்ளைகள் போலே இங்கே மலையில் விளையாடும் பூமி கொண்ட உயிர்களை எல்லாம் காத்திட வருகிறதே கடலில் சேரும் நதியின் நடையில் ஜதியின் அழகிதுதானோ பாரும் இயற்கைதான் பிறக்காவிடில் இவ்வுலகில் எதுவும் இங்கேது காணும் திசையெல்லாம் இடமெல்லாம் இயற்கையின் படைப்பே ஏழு மலையீழும் ஏழு கடலும் அருவி மரங்கள் மலையாவும் புவி மீது விழும் மழை மேகம் தூறல் சாரல் துளியாவும் முகிலோடு சூழும் இருளில் வானம் தன்னை மூடும் இருளில் நீலவானம் நிறங்கள் மாறும் உலகே அரையிருள் போல் நிலை மாறும் கதிரும் நிலவும் விண்மீன் மறையும் மாமழை துளி பொழியும் கோலம் போடும் மின்னல் வானில் மின்னல் நொடியோடு இடியோடு நான் இமாலயத்தை நிறைய சுற்றி இருக்கிறேன். ஏனென்றால் அது நமது புராணங்களிலும் கதைகளிலும் இணைந்த ஒரு விஷயம். அது நம் இலக்கியங்களிலும் நம் எண்ணங்களிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பரந்த மலைகளும் திறந்த வெளிகளில் இப்படி பெருக்கெடுத்து ஓடும் நதிகளும் என் மனதை கவர்ந்தன. எண்ணிலடங்கா பல யுகங்களின் நினைவுகளை அது பசுமையாக்கியது. சிந்து நம் நாட்டிற்கு இந்துஸ்தான் என பெயர் ஏற்பட காரணமாயிற்று.
இதை கடந்துதான் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல இனங்கள், சமய பிரிவுகள், பிரயாணிகள், சிப்பாய்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பிரம்மபுத்திரா இன்றைய தேதியில் அது இரண்டாக பிளவுபட்டிருந்தாலும் கதைகளில் எப்போதும் உயிரோட்டத்தோடு விளங்கியது. இது வடகிழக்கு மலைகளில் ஆழமான விரிசல்களை ஏற்படுத்தி ஆர்ப்பாட்டத்தோடு பாரதத்துக்குள் நுழைந்தது. அதற்கு பிறகு அமைதியாக காடுகள் மற்றும் மலைகள் வழியாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. யமுனா, இதோடு கோபியரின் நடனமும் விளையாட்டு லீலைகளும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. பிறகு கங்கா, பாரதத்தின் சொந்த நதி. இந்த நதி தன்னுடைய அழகான நீரோட்டத்தால் பாரதத்தையே மயக்கிவிட்டது என்று கூட சொல்லலாம். இது ஆதி காலத்தில் இருந்து கோடிக்கணக்கான மக்களை தன்னுடைய கரைக்கு இழுத்து வந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஆனால் இந்த கங்கையின் கதை உதிக்கும் இடத்தில் இருந்து கடலில் சேரும் இடம் வரை பாரதத்தின் கலாச்சாரத்தின் ஒரு கதையாகவே விளங்குகிறது. ஆதி காலத்தில் இருந்து நிகழ்காலம் வரை பெரிய சாம்ராஜ்யங்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும், பெரும் நகரங்களின் எழுச்சியையும் அழிவையும், மனிதர்களின் துணிச்சலான செயலையும், பாரதத்தின் வித்வான்களை உருவாக்கிய அந்த அறிவின் தேடலையும் இது பார்த்திருக்கிறது. இது சுகபோகங்கள், தியாகம், துறவு, ஏற்றம், இரக்கம், வளர்ச்சி, அழிவு, வாழ்வு, சாவு, இது பற்றிய கதை. என்னுடைய இந்த முழு பயணம் என் நிகழ்காலத்திற்கு ஒளிவூட்டியும் கடந்த காலத்தை புரிந்து கொள்ளவும் உதவியாக இருந்தது. இதுவரை அறிவுக்கு மட்டும் அறிமுகமான விஷயங்களுக்கு உணர்வு பூர்வமான அனுபவம் கிடைத்தது. நம் மனதில் வரைந்து கொண்டிருக்கும் பாரத நாட்டின் படத்தில் உண்மையின் நிறம் தெரிய ஆரம்பித்தது.
அந்தம் நீயே ஆதே நீயே அந்தம் நீயே ஈசனும் பாதம் நான் அடைவேன் ஈசனும் பாதம் நான் அடைவேனே மீனாட்சி சுந்தரர் அரசாளோ மதுரை மதுரை மீனாட்சி சுந்தரர் அரசாளும் மதுரை மதுரை உனதருள் பெரும் நொடி போதும் உயிர் வரை மனம் மகிழ்வடைந்திடுமே உனதருள் பெரும் நொடி போதும் உயிர் வரை மனம் மகிழ்வடைந்திடுமே உனதருள் பெரும் நொடி போதும் ஆதே நெய்யே அந்தம் நீயே நம் முன்னோர்களின் பூமியில் உயிரோடு நடமாடிக்கொண்டிருந்த மனிதர்கள் தெரிய ஆரம்பித்தார்கள். அவர்களும் சிரித்தார்கள், அழுதார்கள், காதலித்தார்கள், கஷ்டங்களை சகித்துக் கொண்டார்கள். அவர்களில் சிலர் ஞானியாகவும் புத்திசாலியாகவும் இருந்தார்கள். அவர்களின் அறிவு ஒரு உருவத்தை வடிவமைத்தது. அது பாரதத்தின் பண்பாட்டிற்கு ஒரு உறுதியான ஆதாரமாக விளங்கியது. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நிலையாக இருந்தது. பனாரஸ் அருகில் இருக்கும் சாரநாத்தில் கௌதம புத்தர் தன்னுடைய முதல் உபதேசத்தை கொடுப்பது போல் ஒரு காட்சியை என் கண் முன்னால் கண்டேன். அவருடைய வார்த்தைகள் 2500 ஆண்டுகளுக்கு முன் ஒலித்தது, இப்பொழுது எதிரொலித்தது, பின்பு என்னை அடைந்தது போல் இருந்தது. துறவிகளே, பிறப்பு ஒரு துக்கம், மரணம் ஒரு துக்கம், முதுமை ஒரு துக்கம், ரோதம் ஒரு துக்கம். துக்கம் நமக்கு பிடிக்காவிட்டாலும் அது நம் உள்ளேயே இருக்கும். துக்கம் ஆதிகால மனிதனின் சத்தியம். அந்த துக்கத்தின் ஆணிவேர் ஆசை, பேராசை. இன்பத்தை விரும்புவது பேராசை. பேராசை. சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று நினைப்பது பேராசை. பேராசை. இறந்த பின்பும் மீதமிருப்பது பேராசை. பேராசைதான் பாவங்களின் தாய். பேராசை ஆதிகால மனிதனின் சத்தியம். ஆசைகளின் நிறைவு மோட்சமல்ல,
தேக சுகம் மோட்சமல்ல. பேராசையை துறந்து விடுங்கள், பேராசையை உடையுங்கள். இது ஒன்றே மோட்சத்தை அடையும் வழி. இதுதான் சத்தியம், இதுதான் முக்தி. அசோகத்தூணில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் ஒரு சிறப்பான மொழியில் குறிப்பிட்ட ஒரு மனிதனை பற்றிய செய்தியை சொல்கிறது. அவர் ஒரு அரசனாக இருந்தும் கூட மற்ற அரசர்களை விட ஒரு ஞானியாக திகழ்ந்தார். இந்த கட்டளையை வருடத்தில் 3 முறையாவது கேட்க வேண்டும் அல்லது படிக்க வேண்டும். எவரேனும் விரும்பினால் இதை 2வது வாய்ப்பாக கூட கேட்கலாம். இந்த கட்டளை தேவன் பிரியராஜா மற்றும் தேவன் பிரியதர்ஷியின் கட்டளை. நகரவாசிகள் பல சந்தர்ப்பத்தில் நோயிலிருந்து விடுபடும் போது அல்லது குழந்தை பிறப்பின் போதோ அல்லது திருமண யாத்திரையின் துவக்கத்தின் போதோ நிறைய மங்களகரமான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வார்கள். இது போன்ற சந்தர்ப்பங்களில் பெண்கள் தான் முக்கியமாக இதை கவனிப்பார்கள். அவையெல்லாம் பயனற்ற அற்பமான விஷயங்கள். மறுபுறம் அறநெறி சார்ந்த விஷயங்களை அனுசரிப்பது நல்ல பலனை தருகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் வேலையாட்களையும் தாசிகளையும் கௌரவமாக நடத்துவது, முதியவர்களை மதிப்பது, மற்ற உயிரினங்களோடு வேலை செய்யும் பொழுது நாம் கட்டுப்பாட்டில் இருப்பது, சந்நியாசிகள் மற்றும் பிராமணர்கள் மேல் இரக்கம் காட்டுவது, இது போன்ற பல விஷயங்களை பின்பற்றுவதுதான் அறநெறி எனப்படும். அறநெறி சம்பந்தப்பட்ட இந்த ராஜ கட்டளையை தேவன் பிரிய ராஜா பிரியதர்ஷியின் அறிவுரைப்படி செய்யப்பட்டுள்ளது. ராஜா பிரியதர்ஷியின் கட்டளை என்னவென்றால், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நகரவாசிகள் மனிதர்களின் மற்ற சம்பிரதாயங்களை மதிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் அவர்களது சம்பிரதாயத்தின் தாக்கம் அதிகமாகும். எவரேனும் இதற்கு எதிராக நடந்து கொண்டால் அவர்கள் மற்ற சம்பிரதாயங்களுக்கு தீங்கு விளைவிப்பார்கள். அது மட்டுமின்றி அவர்களது சம்பிரதாயத்திற்கும் இழிவு ஏற்படும். அதற்காகத்தான் இதை அனைவரும் புகழ்ந்து பேசுகிறார்கள். ஆகையால் மக்களால் ஒவ்வொருவருடைய சித்தாந்தத்தையும் சிறப்பான முறையில் புரிந்து கொள்ள முடியும். ஃபத்தேபூர் சிக்ரியில் அக்பர் ராஜகிரீடம் அரியணை பற்றி கவலைப்படாமல் தர்ம வித்வான்களிடம் வாதம் செய்து தன் சந்தேகங்களை போக்கிக் கொள்கிறார். புது விஷயங்களை தேடும் அந்த ஆர்வத்தில் பிரச்சனைகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் இருந்து முக்தியை தேடும் வழியை தேடுகிறார். பலதரப்பட்ட மக்கள் ஆன்மீக பாதையை சென்றடைவதை என்னால் உணர முடிகிறது. பழக்க வழக்கங்கள் வேறுபடலாம். இந்து, முஸ்லிம், யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அனைவரிடமும் பலவிதமான திறவுகோள்கள் இருக்கலாம். ஆனால் அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் மற்ற மதங்களை விட தன்னுடைய மதம்தான் சிறந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த எண்ணத்தினால் மற்றவர்களையும் தன் மதத்தின் மீது நம்பிக்கை வைக்க முயல்கிறார்கள். எவராவது மறுத்தால் அவர்களை வெறுப்போடு பார்க்கிறார்கள், அவர்களை எதிரியாக கருதுகிறார்கள். இந்த காரணங்களினால் நம் மனதில் விதவிதமான சந்தேகங்கள் எழத் தொடங்குகிறது. அதனால் நான் என்ன நினைத்தேன் என்றால், குறிப்பிட்ட நாட்களில் எல்லா மதத்தின் புத்தகங்களையும் கொண்டு வரச் சொல்லி பலதரப்பட்ட மதங்களின் தலைவர்களை விவாதம் செய்ய வைக்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் அதை கேட்க முடியும். பாரத தேசம் பல வண்ணங்கள் நிறைந்தது என்று நம் எல்லோருக்கும் தெரியும். இது வெளிப்படையானது, எல்லோரும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் நடை உடை பாவனைகளை வைத்தும் வாழும் நிலையை வைத்தும் வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளலாம்.
பழக்கங்களும் யோசிக்கும் முறையும் மாறுபடுகிறது. மதங்கள் மாறியதால் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் சில வாழ்வு முறைகள் முக்கியமான இலாக்காவின் அங்கமாக கருதப்படுகிறது. இருந்தாலும் அவர்களிடம் அவ்வளவு பெரிய மாறுதல்கள் இல்லை. கலாச்சாரம் துவங்கிய நாளிலிருந்து இந்த பாரதத்தின் ஒற்றுமையும் ஓங்கியே இருந்தது. ஆனால் இந்த ஒற்றுமை வெளிப்புறத்தில் தெரியும் விஷயம் மட்டுமே அல்ல. அனைவரும் ஒன்று போல யோசிக்க வேண்டும், ஒன்று போல வாழ வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. இங்கு வேறு விதமான ஒற்றுமை நிலவி வருகிறது. பலவிதமான சித்தாந்தங்களுக்கு இங்கு ஒரே மாதிரியான மதிப்பும் மரியாதையும் கிடைத்து வருகிறது. பண்டைய காலத்திலும் இடைப்பட்ட காலத்திலும் சமீப கால நாடு போல் இருக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. ஆனால் போரிலும் கலாச்சாரம் மற்றும் ஜாதி போன்ற விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் வைத்திருந்தார்கள். இருந்தாலும் எனக்கென்னவோ இந்த காலகட்டத்தில் கூட பாரத குடிமகன் பாரதத்தில் எந்த மூலைக்கு போனாலும் கூட இது நமது இடம் என்று அவன் கண்டிப்பாக உணர்வான். ஆனால் வெளி தேசத்திலோ முன்பின் அறியாத இடமாகத்தான் உணர்வான். இதுபோல பாரத தேசத்தின் நீண்ட வரலாறு என் கண்முன்னே கடந்து போக ஆரம்பித்தது. வெற்றி தோல்வி, ஏற்ற இறக்கங்களோடு மிக விசித்திரமாக தெரிகிறது நமது மரபு. ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. போராட்டங்களையும் குழப்பங்களையும் மீறி இந்த மரபு நிலையாக இருக்கிறது. இது பொதுமக்களிடையே பரவி அவர்களை கவர்ந்தது. அதற்கு பிறகு வரலாற்றின் பயணம் கவலை நிறைந்த நிகழ்காலத்திற்கு வந்து நின்று போனது. வெகு தொலைவில் இருந்து ஒரு கோஷம் கம்பீரமாக என்னை வந்தடைந்தது. துவக்கத்தில் என்னால் அதை சரியாக உணர முடியவில்லை. அதற்கு பிறகு மிகவும் பழக்கப்பட்ட அழைப்பு போல் தெரிந்தது. அது என் இதயத்திடம் இருந்து பதில் கேட்பது போல் தெரிந்தது. சிறைக்கு வெளியே யார் அந்த புரட்சி கோஷத்தை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் என்று தெரியவில்லை. இந்த ஊரைச் சேர்ந்த ஆண் பெண்களா அல்லது கிராமத்தைச் சேர்ந்த உழவர்களா? அவர்கள் யாராக இருந்தாலும் அதை கேட்டவுடன் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களின் அந்த மரியாதைக்கு நான் மகிழ்ச்சியாக பதில் கூறிவிட்டேன். हिरण्यगर्भात् समवर्तताग्रे भूतस्य जातः पतिरेकासीत् सदाधार पृथिवीं द्यामुते मां कस्मै देवाय हविषा विधेम. கருணை கொண்டுமை காத்து நின்றிடும் ஒளியை கொண்டு வா, ஜொலிக்கும் ஜோதி ஆற்றலாகியே தோன்றும் மகான். காணா நிறைவை கல்லாத பொருளை காட்சியாக்கும் பரம்பொருளே, மனமே மகிழ்வோடு நாடி உண்ணாம பாடிடம் இன்பமாய் போற்றி. தூரில் துரும்பில் காண்பது எதுவும் நீயே, துன்பம் துயர் தொலைத்திடும் வழியே, இதயம் மகிழும் இடம் பொருளே, மன
மனமே மகிழ்வோடு நாடி உன்னாமம் பாடிடும் இன்பமாய் போற்றி பக்தியில் உருகும் பக்தனி மனதை அறியும் இறைவா பெருவன நலமே பெரும் வரமே நீ தருவாயே கல்லான மனமும் பால் போல் வழியே மாற்றுவாயே மனமே மகிழ்வோடு நாடி உன்னாம பாடிடும் இன்பமாய் போற்றி ஓம் சங்கரநாதா சத்திய வேதா நீயே துணையாய் நில்